அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு. நாம் குர்ஆனில் உள்ள சூறாக்களை ஓதுவது மட்டுமல்லாமல் அதனுடைய ஆதாரபூர்வமான சிறப்புகளை அறிந்து அதை நம் வாழ்க்கையில் அமல்படுத்த வேண்டும். இப்பொழுது நாம் பார்க்க போகும் சூரத்துல் பக்ரா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சூரத்துல் பக்ரா குர்ஆனில் மிக நீளமான சூரா. இந்த சூறாவில் நம் வாழ்க்கைக்கு தேவையான ஈமான், தக்வா, இக்லாஸ், துவாக்கள் மற்றும் வியாபாரம், சட்டங்கள், குடும்பத்தை பற்றி நமக்கு தேவையான கருத்துகள் அத்தனையும் நமக்கு வழிகாட்டுதலாக இதில் அடக்கப்பட்டுள்ளது. நபிகளார் கூறுகிறார்கள், சூரத்துல் பக்ரா ஓதப்படும் வீடுகளில் ஷைத்தான் விரண்டு ஓடுகிறான் என்று கூறுகிறார்கள். மேலும் நபிகளார் கூறுகிறார்கள், பக்ராவை ஓதுங்கள், அதே உங்களுக்கு பர்க்கத்து, அதை விட்டு விடுவது உங்களுக்கு இழப்பு என்று சஹீஹ் ஹதீஸில் பதிவான செய்தி. இதில் மிக சிறந்த வசனமான ஆயத்துல் குர்சி உள்ளது. இந்த ஆயத்துல் குர்சி ஒவ்வொரு ஃபர்லு தொழுகைக்கு பின்னால் ஓதுபவருக்கு சொர்க்கத்தில் நுழைய மரணத்தை விட எதுவும் தடையாக இருக்காது என்று கூறுகிறார்கள். இரவில் உறங்குவதற்கு முன்னால் நாம் இந்த ஆயத்துல் குர்சியை ஓதிவிட்டு உறங்கினால் அல்லாஹ் தாலா நம் பாதுகாப்புக்காக ஒரு மலக்குமாரை நியமிப்பார். அந்த மலக்குமார் காலை வரை நமக்கு ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பை கொடுப்பான் மற்றும் நம்மளுக்கு தேவையான நன்மைகள் கிடைக்கும். மேலும் இந்த பக்ரா இந்த ஆயத்துல் குர்சியில் அல்லாஹு தாலாவின் மகத்துவமும் நம்முடைய தௌஹீதை பற்றி நாம் மிகவும் அறிந்து கொள்ளவும் இது நமக்கு உறுதுணையாக இருக்கிறது. அல்லாஹ் ஒருவன் மட்டுமே என்றென்றும் உயிரோடு இருப்பான். அவனுக்கு உறக்கமோ சோர்வோ இல்லை. வானங்களிலும் பூமியில் உள்ள அனைத்தையும் அவனே அதிபதி என்ற அவனுடைய மகத்துவத்தை நாம் இந்த ஆயத்துல் குர்சியால் நாம் அறிந்து கொள்ளலாம். மேலும் பக்ராவில் கடைசி 2 ஆயத்தை மனனம் செய்து ஓதுபவர்களுக்கு அதுவே போதுமானது என்று கூறுகிறார் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நமக்கு பாதுகாப்பு, தேவையான நன்மை அனைத்தும் இந்த 2 வசனங்களால் நமக்கு கிடைக்கும். மேலும் இதில் ரப்பனா துவாக்கள், மனதை உருக்கும் துவாக்கள் நமக்கு இருக்கின்றன. இந்த துவாக்கள் நமக்கு தவறுகளை மன்னிக்கவும், நமக்கு சுமையாக இருப்பது இலகுவாக்கவும், அல்லாவிடம் மட்டுமே உதவியை கேட்கவும் கற்றுத்தருகிறது. சூரத்துல் பக்ராவில் மிகப்பெரிய செய்தி என்னவென்றால் அல்லாஹு தாலாவை மட்டும் முழுமையாக கீழ்ப்படிவது. நாம் இதை ஓதி புரிந்து அதன்படி வாழக்கூடியவர்களாக அல்லாஹு தாலா நம்மை ஆக்குவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.